முறை வகுத்து மறை தெரிந்து வாழ்வதே வாழ்க்கை என்றால் திருவள்ளுவர். அதற்கு ஏற்றால் போல் வாழ்நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் வாழ்நோக்கி வாழக்கூடிய என்ற குரலுக்கு ஏற்றால் போல் இந்நாட்டையும் இந்நாட்டு மக்களையும் கண் ராஜபாண்டி தலை வழங்குகிறேன். உயர்ந்த பண்போடு ஒற்றுமை நிலவோடு நேர்மை என்னும் பீடைக்கு ஏறி நீதிநெறி தவறாமல் ஆட்சி புரிந்தவரும் இதனுடைய தந்தையே இளைய மகன் உதயகுமாருடைய வணக்கம். என் அருமை செல்வ தந்தையே, அன்பால் அவதூட்டி தன்பால் தேரோட்டி வெள்ளி கிண்ணத்தை வளர்த்தவன் நிலவைக்க வருங்காலத்தில் வாழக்கூடிய செல்வங்களை நீங்கள் இருவரும் இன்று போல் அன்று இருக்க வேண்டும் என்று நீங்கள் இருவரும் நலவோடு இருக்கிறார். இளவரசர் அவர்களே நன்றி. ஹலோ அவாரு நாளாச்சு உன்னை பார்த்து இவ்வளவு நாள் எங்க போயிருந்தேன்? வெளிநாட்டுல ரொம்ப தொலைவுல இருக்குதா? எப்படி போன? சைக்கிள்ல போனியா, மாட்டு வண்டில போனியா, நடந்து போனியா? எப்படி சைக்கிள்ல மாட்டு வண்டில போக முடியும்? பிளைட் ஏரோப்ளேன். இது ஏரோப்ளேனா? தாங்க நீங்க வர ஏரோப்ளேன் கேர் சொல்ல ஊர் வச்சுக்குதே. மேல போச்சா சின்னதா தெத்த. அப்ப உங்களெல்லாம் கொட்டு கொட்டு ஆக்கி வச்சிரலாம். இல்ல காலை வெட்டிட்டு ஒரு கால்ல இருக்குதா? அப்போ பெருசா தான் இருக்கும். தூரத்துல போறதுல பார்வைக்கு சின்னதா தெரியும். அட்டந்து பார்த்தா சின்னதா தெரியுது. சின்னதா தெரிஞ்சனா பெருசா தெரிஞ்சா நமக்கு நான் வந்து அவ்வளவு தொலை போறீங்களே. திடீர்னு பசி செத்தா மேல எங்கனா பைசா ரோல் கட்டி இறங்கி சாப்பாடு போடுறாங்களா? இல்ல புளி சோறு தயிர் சோறு எல்லாம் கட்டி எடுத்து போறீங்களா? ஆகாயத்துல ஹோட்டல் கட்டி வச்சு எப்படி எனக்கு தெரியாதுங்க. எப்படி அனைத்து வசதி அது உள்ளவே இருக்குப்பா. நீ ஏரோப்ளேன் உள்ள யாங்க ஏரோப்ளேன் உள்ள அடிப்பேரி போட்டுனா ஏரோப்ளேன் பத்திச்சு என்ன ஆகுது? அடிப்பேரி போடு. கால மாறி போச்சு. மாறிச்சா? சுவிட்ச் போட்டா போதும். சுவிட்ச் எல்லாம் எலக்ட்ரிக்கல் கரண்ட் கால மாறிச்சுமா? 2024 இனிமே யாரும் சொராக்காதீங்கம்மா. சுத்தி தான் விடுங்க, அதே ஆகி நடக்கும். இனிமே ஆம்பளைங்க வேலைக்கு போகாதீங்க. சுத்தி தான் விடுங்க, அதே வேலை பார்த்து நடக்கும். இனிமே சாமி வாத்து தத்துவம் நீங்க திரும்ப வராதீங்க. சுத்தி தான் விடுங்க, அதே வந்து சுத்தி உள்ள உட்காந்துக்கும். இனிமே நாளைக்காக நீங்க அமுத்தாதீங்க. சுத்தி தான் விடுங்க, அவங்களே வந்து ஆட்டு ஓடி போடுவாங்க. காலம் மாறி போச்சு, எல்லாம் சுத்தி வேலை. சரி பரவாயில்ல விடு. ஃபுல்லா சாப்பிட்டுறேன். திடீர்னு வந்துச்சு ஏரோப்ளேன் மேல படுத்தல கக்க போயிடுங்களா? அப்ப கேவன் ஆனந்தமா தள்ளுவன் சாமி பேருவீங்க. சதறி கட்டா சேட்டா. ஐயோ அதாவது சேஃப்டி அது உள்ளவே. ஓ அது கூட பாத்து பண்ண ஆரம்பிச்சீங்களா? ஓ மை காட். நான் இன்ஜின் பாஸ் பண்ணி பாத்துறேன். தோசை பாஸ் பண்ணி பாத்துறேன். பாஸ் பண்ணி பாத்துறேன். சரி பாஸ் பண்றீங்க. பிச்சில வச்சிருந்தா அப்படியே அது எதுக்கு பயன்பட பிச்சில வச்சிருந்தா இது தள்ளு பாத. சரி விடு. உனக்கு ஏமா நான் நமக்கு சரி விடு. சரி வெளிநாடு போய்ட்டேன். எதுக்கு போனேன்? பட்ட படிப்பு படிக்க. பச்சா எவ்வளவு செலவாச்சு? இன்றைய செலவு 1 கோடி. அப்பா அப்பா 1 கோடி குத்து படிச்சாரம்மா. ஐ செலவுக்கு 1 லட்சம். நான் கார்ப்பரேட் ஸ்கூல் 5 நிமிஷம் செலவு கிடையாது. மொத்தம் அவங்க செலவு தான். அது எப்படி? சரி அது விடுங்க. சரி வெளிநாடு பட்ட படிப்பு வச்சேன். வெளிநாட்டு வாஜனா உள்நாட்டு வாஜனா நான் செக்யூரிட்டி ஆட்ட போகிறேன். சோதனை செய்து பார்க்க கேள்வி கேட்க பாரு. கேள்வி தானே பதில் சொல்ற பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சார் பண்ணா வெளுக்காத வெள்ளையும் உடையார் செய்யாத பாண்டமும் வானமே பெய்யாத மழை இது 3 ஒரு போல. நான் செப்பு நீ மாட்டாரு கமாட் டோன் மீ. நான் படிச்ச பாடத்துல கூட வராது. கார்ப்பரேட் ஸ்கூல்ல சொல்றாங்க. இந்த கேள்விக்கு பதில் எங்க அண்ணன் சொல்லுவாரு. அண்ணன் என்ன கேட்டா சொல்லுவாரு எனக்கு தெரியும். அவர் பையன் கார்ப்பரேட் ஸ்கூல். வாங்க வாங்க அப்படியே. என்னடா ஒயின் சாப்பிட கோட்டை எவ்வளவு? 145. பிளாக்ல 200. போதும் போ. எப்படி யோசிக்காதே சொல்றேன். அதெல்லாம் யார கேட்டா என்ன டக்கறன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியும். சரி அப்பா கேட்டா என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியும். ஏங்க ஒரு ஏக்கரா பயிர் நல்லா வரணும். நம்ம என்ன போட்டா வரும்? டேய் ஒரு ஏக்கரம் 100 அந்த 100 கட்டணத்துக்கு தொழுவரமாகவே நம்மள 9 போட்டு சொல்றேன். 100 கிலோ டிஏபி காம்பவுண்ட் எப்படி எப்படி போமா? இல்ல கேட்ட கேள்வி படிக்கிற பண்ணா வெளுக்காத வெள்ளையும் உடையார் செய்யாத பாண்டமும் வானமே பெய்யாத மழை 3 சேர்ந்து ஒரு போல என்ன செப்பு? தெரியலப்பா. எனக்கு தெரியும். எப்படி? கார்ப்பரேட் ஸ்கூல். நான் கேட்ட கேள்வி பதில் நான் தெரியுமா? தேங்காய். தேங்காவா? ஆமா. அதோட விளக்கம் அத உடைச்சா உள்ள வெள்ளையாகுது பாரு. அது வண்ணா வெளுக்காது. மேல இப்ப ஓடு. அது உடையார் செய்யாத பாண்டம். உள்ளது தண்ணி வானமே பெய்யாத மழை. இது 3 ஒரு பொருள் அதான். அண்டர்ஸ்டாண்டிங்? ஐ அண்டர்ஸ்டாண்ட். நோ ப்ராப்ளம். கார்ப்பரேட் ஸ்கூல். சரி பரவாயில்லை. இன்னொரு கேள்வி. பஸ் டிரைவருக்கு கண்டக்டர்
ஒரு ஒற்றுமைக்கு என்ன சொல்லு? இது தெரியாதா? வண்டி ஓட்டுறவரு டிரைவர், டிக்கெட் வச்சு கொடுக்குறவரு கண்டக்டர். கண்டக்டர் ஓட்ட மாட்டாரா? அவரு எப்படி ஓட்டுவாரு? டிரைவர் வண்டியாவது ஓட்டிக்கிற அவர் எத்தனை ஓட்டுறாரு தெரியுமா? போய் பாரு, பார்த்தாதான் தெரியும் கண்டக்டர் எத்தனை ஓட்டுறாருன்னு. சரிதான், சும்மா விடு. அப்படி கிடையாது. பஸ் டிரைவர் கண்டக்டருக்கு என்ன தெரியுமா ஒற்றுமை? ஒவ்வொருத்தருக்கு டிக்கெட் குத்தா அவரு கண்டக்டர், ஒவ்வொருத்தருக்கு டிக்கெட் குத்தா அவரு கண்டக்டர், மொத்த பேருக்கு சேர்த்து டிக்கெட் குத்துட்டா அவர் தான் டிரைவர். கொஞ்சம் தூக்கிட்டா புலி பண்ணாண்டாமா அது ஒண்ணு ரெண்டு பாய்ச்சி நான் பஸ்ஸில் மாட்டிக்கிட்டா பாய். சார் ராசி கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் சொல்றப்பா. ஆண்டவன் எலிக்காம ஆள் வச்சான். இது தெரியாதா? தெரியும். இது கடவுளுடைய படைப்பு. என்ன பச்சா வாழ வைக்கல, உன்ன பச்சா வாழ வைக்கல, எலிக்கு மட்டும் ஏன் மனிதனுக்கு கிடையாது. ஆட்டுக்கு ஏன் வச்சான்னு எனக்கு தெரியும். அது புடுக்கு போச்சல் தள்ளி விடுறதுக்கு. மாட்டுக்கு ஆள் வச்சான்னு எனக்கு தெரியும். கொசு காந்தா தள்ளி விடுறதுக்கு. நாய்க்கு ஆள் வச்சான்னு எனக்கு தெரியும். ஏன்னா சாப்பாடு போட்டா நாட்டி சொல்லு டிங் டிங் நாட்டு வரும். குரங்கு ஆள் வச்சான்னு எனக்கு தெரியும். மரத்துல இருந்து கீழே சுத்தி நிக்கிறதுக்கு. ஆனா எலிக்கு ஆள் வச்சா தெரியுமா? எலி தெரியும். காப்பு ஆண்டவன் எலிக்கு ஆள் வச்சான்னு தெரியுமா? அந்த எலி எப்ப சாவுதோ அப்ப புடிச்சு போய் போடுறது. வேற நாட்டுக்கு ஆள் வச்சான். நம்மள 2 பேரும் தூக்கி அதுக்கு ஆள் வச்சா நமக்கு 4 பேர் ஆள் வச்சா அப்படிதான். சரி பரவாயில்ல, நாட்டி நிக்கிட்டு மப்புல இந்த சரியா தெரியல. அதுக்காக என் அண்ணனுக்கு தள்ளிட்டியே. ஒண்ணுமே தெரியப்பா. அதை முடிச்சு தள்ள அது முடியலங்க. சொந்த பேர் மயிறு மாத்தி மாத்தி சொல்றாங்க. நாராயண போய் கொஞ்சம் வராதா? அதே போல அம்மா மயிறு போய் வந்த பெண்கள் மாய சக்தி அவ்வளவுதானே. அப்படி நின்று ஓடிவாமா அப்பா ஓடிவா. தம்பியாடி ஒரு வாட்டி போய் போர் போற மிஷின் போறேன். வணக்கம் அண்ணா. ஐ லவ் யூ. ஏய் நான் வந்து வணக்கம் போற தலை பிடிச்சு தெரியுறப்பா. அதான் எனக்கு கட்சிச்சு. கட்சி எத்தோட பிடிச்சு அடிப்பிக்கிறாங்க. ஆமா அதான் அடிப்பேன். ரொம்ப மோசம். சூப்பர். நான் மோசமான பொண்ணு. இருட்டு. தங்கச்சி ஐ லவ் யூ தங்கச்சி பார்த்தா ஐ லவ் யூ சொல்லுவாங்க. ஏன் தப்பான வார்த்தை? நான் சொல்றேன். வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது அன்பான வார்த்தை. ஐ லவ் யூ அப்பா சொல்லலாம், அம்மா சொல்லலாம், ஆயா சொல்லலாம், தங்கச்சி சொல்லலாம், தம்பி சொல்லலாம். அன்பான வார்த்தை ஐ லவ் யூன்றது. ஆனா அந்த அரைக்குறையா லவ் பொந்து போய் அதுதான் கேட்டு குடிச்சுவரம் ஆகிடுச்சு. ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ மாமா சொல்லி சொல்லி குடிச்சுவரம் ஆகிடுச்சு. அவன் கூட ஒரு பூ போல் ரோசாப்பூ இங்கிருந்து வரட்டேன்னு காதல் பிச்சுங்க ஓடி. ஏய்
தான்டா. அதான் காதல் நடுப்புறிய பிச்சுன்னு ஓடி. காதல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அது ரோஸ் பிச்சுக்காது. அப்ப சாமந்தி பூ கூட ஒரு வாரம் பிச்சு போவாது. அப்பதான் குரங்கு மாதிரி பிச்சு போடுங்க. காதல் கொடுக்க தானே. யாருக்கு? பகுத்துட்டு ஆயா. உடம்ப கட்டத்துல நீ பக்கத்து கட்டற. நம்ம யோசிக்கணும். நம்ம புதுசா ஒரு பைக் வாங்குறோம். ஓட்ட தெரியாத பைக் ஓட்டின்னு போனா என்ன ஆகுது ஆகும். புதுசா ஒரு பைக் வாங்கினா ஓடுறது ஓட்டினா கீழே விட்டா டேமேஜ் ஆயிடும். வண்டி டேமேஜ் ஆகும், ஆளு டேமேஜ் ஆகும். அதுதான் வண்டி ஓட்ட கத்துக்கணும், புது வண்டி ஓட்டணும். ஒரு வண்டி ஒரு காதல் ஒரு ரெண்டு ஒண்ணு தான். அது டிஸ் போறாங்க, சாம்பார் போறாங்க. அது போக விட்டுங்க அடி. சரி பரவாயில்ல, விடு விடு விடு. என்னமா தெரியாது கூட்டு வந்துட்டாமா? முழுவதுக்கிறியா? எனக்கு என்ன கல்யாணம் ஆகுற பாவி? கல்யாணம் ஆகாது உட்காந்து வாங்கிக்கிறியா? காலம் மாறி போச்சுடா, காலம் மாறி போச்சு. டேய் நந்த பட்டா பண்றதுக்கு முன்னே சாட ஓட்டானுங்கப்பா. பாவி கயித்துல தாலி இல்லாத வயித்துல புள்ளிய வாங்கி பண்ணா யாருன்னா முண்டை போக பின்னாடி காரி பூக்குவாங்கடா. பின்னாடி தூக்க மாட்டாங்க, முன்னாடியே தூக்குவாங்க. இது போல வாங்கின்னு வந்தாக்கா. ஆனா உங்க ஆம்பளுக்கு வாங்கிட்டான். சப்பா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்க ஆயா புசூத்தி ஒன்று கூட்டு போயிருக்கு. யாருன்னா பொம்பளை குழந்தை பார்த்தா எங்க ஆயா கண்ணு தெரியும், நான் தான் போய் இசு போட்டுருக்கேன். அதெல்லாம் தெய்வம் மாதிரி அதெல்லாம் கணக்குல வச்சு மாட்டேன். பாவி ஆடு மாடு இஷ்டு போற மாதிரி சொல்லு. அப்பதான் வலி இருக்காது, வலி இருக்காது. சரி உங்க குழந்தை வந்தா என்ன பண்ணும்? நான் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பெற்றுப்பேன். ஆஸ்பத்திரி போன குழந்தை எது ஒழுங்கா பிறந்துக்குது. போன 5 நிமிஷத்துல டரட்டமால் போன உடனே ஆபரேஷன் தான் குழந்தை உனக்கு தெரியாது குழந்தை தெரியாது. தெரியும் எல்லாம் எங்களுக்கு தெரியும். சரி விடு, இதுவா இளவரசர் 2 பேர் வந்துக்கிறாங்க. என் ஜாமான் இருக்கிறார். ஆடல் பாடல் அம்மாமார் திருமவேலி காட்டுவார். ஆட ஆட சொல்லுமா பட்ட பாட்டே கூட சத்தம் மதிவில் ஆடுமா பாப்பா ஆடு.
மூச்சு வடிவா டிவியில காட்ட போறோம். அதனால ஆஞ்சு போடுறது ஆஞ்சு போட கத்துங்க. முதல் பாடம் கடைக்கு போக வேண்டும். ஆஞ்சு பாயிட்டு ஒன்று வாங்க வேண்டும். அது மூளை கிள்ள வேண்டும். மொத்தமா கேட்சாங்க. இன்னும் இல்ல முதல் கீழ் கொட்டி இல்ல அதுதான். அதுக்கப்புறம் உள்ளங்கையில் கொஞ்சம் கொட்ட வேண்டும். மீதி மடித்து பாயிட்டு சொல்ல வேண்டும். இன்னும் 2 வேலை வரணும். இப்படிதான் முக்கியமான இந்த கட்ட வேலை எடுத்து வந்து உள்ளங்கையில் வச்சு நன்றா கசக்க வேண்டும். சூட்டு வர கசக்க வேண்டும். நன்றா கசக்க விட்டு சின்னதா கோல் விட்டு அவுட்டு கொள்ள வேண்டும். வீட்டுக்கு வந்து கையில் எடுத்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த கைக்கு ஐயோ வாசல் வேச்சா போட்டுமே அது துணியில் தொடச்சு கொள்ள வேண்டும். துணியை தொடச்சா அப்பதான் பக்கத்துல உட்காந்துங்கன்னு வாசனை கமாமான்னு போயிடுது. இந்த கையால் உதறி இழுக்க வேண்டும். இழுத்து உள்ள சொல்லு அங்கதான் சொருணுமா? நீ எங்கனா சொல்லுங்க. சொல்லிட்டு 10 நிமிடம் காய் 10 நிமிடம் காய் விட வேண்டும். காஞ்சி பிறகு வாய் லெச்ச கொழகொழா அப்போது மூக்கில் சிறிது நாத்து வரும். அப்போது இந்த ஆள் காட்டு வேலை எடுத்து வந்து உள்ள விட்டு நோண்டி கலரி வெளியே எடுக்க வேண்டும். சரியான நுழையா இருக்கு. இது சில நுழையன் பாருங்க. இதுதான் தமிழ்நாட்டு கலை 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 நோண்டி எடுத்துட்டு 1 2 ஒட்டி கொண்டு எதிர்க்கு யாருக்கு கவலைப்படாது. தண்ணி விட்டு அவன் வாய்ப்பை பூந்து உள்ள பார்த்து தண்ணி மொண்டு வாய் கொண்டு கொண்டு வர வேண்டும். அந்த தண்ணி வேற யாரு? அவனா குச்சா விட்டு குடியோட போய் நமக்கு நான் வச்சேன். ஆனா ஒண்ணு இந்த ஆஞ்சு போறதுனால எவ்வளவு நன்மைக்கு தெரியும். அது எப்படி? இப்ப இவ்வளவு ஜன உட்காந்துக்கிறான். கிட்ட உட்காந்துக்கிறான். எட்டே உட்காந்துல இதே ஆஞ்சு போறவன் தானே வச்சு ஆஞ்சு போட்டான்னு வச்சுக்கோ. அவனா 10 பேர் பக்கத்துல வைப்பாங்க. ஒன்றே ஒரு தாராளமா உட்காந்து அவ்வளவு நன்மைக்கு தெரியும். எல்லாருமா தந்தையோட போய் வைப்போம். அண்ணா என்ன வாட்டுங்க அண்ணா வாட்டு. 16 பெற்று நீ பெருவாழ் வாழ வேண்டும். விரைவாக அழுத்த காரணம் நாளைக்கு நீதான் தாடை. ஆமா ஆளே கிடையாது. கட்டி போடுற மாதிரி எப்படி? இப்ப நீங்க என்ன? யாரு நீங்க? நான் குரங்கு. ஆமா சரி அண்ணா. வால் இல்லாத குரங்கு. அப்படியா? ஆமா. சரி சரி நாளைக்கு அதை பாக்கலாம். நீ பார்க்க முடியாது. நீ வெளியே இருப்ப நான் உள்ள இருப்பேன். நான் வந்து மன்னர் இருக்கிற ஆடல் பாடு ரொம்ப திறமை வெளி காட்டு. என் திறமை காட்டினா கண்டிப்பா தருவீங்களா? அம்மாவை விட்டுணும். அது அப்படித்தான் வரும். அதனால ஆடுமா ஏதோ பக்கத்து வீட்டுல இருக்கிறேன்னு பாக்குறேன். பக்கத்து வீட்டுல இருந்தா ஆனா அப்பப்போ செவரி குச்சி வந்து தெரியாதா அந்த ஆள் தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியல. நான் வரனாலே முதல்ல நீ வந்து என்ன கூப்பிடுறேன். ஆமா எனக்கு முதல்ல நீ காட்டு நாட்டியத்தை. அப்படியா? நான் காட்டு பூஜைக்கு வந்த மலரேவா
அம்மா பிரமாதமாக ஆடிவிட்டாய். அந்த பத்மனியை மிஞ்சி விட்டாய். அந்த சாவித்திரி நீ ஓரங்கட்டி விட்டாய். அந்த பண்டாரியை தாண்டி போய்விட்டாய். பிரமாதமாக ஆடி நல்லா இருந்ததா? அந்த லாஸ்டா ஒரு பீஸ் போட்டுப்பேன். எப்படின்னா சூப்பர். இது வரைக்கும் யாரும் போட்டதே கிடையாது. எந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. சாவித்திரிக்கே தெரியாது. பிரமாதமான அண்ணா எனக்காக ஒரே ஒரு நாட்டியத்துல பத்மனி தான் சிறந்தவன். அவளையும் நீ மிஞ்சி கட்டிட்டேன். சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. சூப்பர். அந்த ஒரு என்ன கை குட்டா உள்ள விரல விட்டா ஆட்டுனா நான் பக்கத்துல சனி மச்சான் ஒரு அண்ணன் தானே நீ பாவி நானா கை குட்டா ஆஹா